ஹலோ ஆல் வணக்கம் பிரீடா, வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் T20 மழை, செகண்ட் T20 நீங்க சொல்ற மாதிரி ஆஸ்திரேலியாவோட ஒரு இடி, தேர்ட் T20 ஹோபார்ட்ல. இந்தியா வந்து அதுல இருந்து எந்திரிச்சு வருவாங்களா அந்த இடியில இருந்து? அதாவது ஓப்பனா சொல்லணும்னா இப்ப கரெக்டான ஒரு ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கீங்க எபிசோடுக்கு. இந்த இடியில இருந்து எந்திரிச்சு வருவாங்களா? இப்ப இஃப் யூ see மேன் டு மேன், இப்ப இந்த மாதிரி ஒரு அடியா வாங்கியிருக்க கூடாது அவங்க செகண்ட் T20ல. இந்தியா இஸ் நாட் அ வீக்கர் சைட் வேர் தே கோ இன் டு தேர்ட் T20 திங்கிங் அபவுட் எப்படிடா இவனை தோக்கடிக்கிறது. அந்த ஸ்பேஸ்ல எல்லாம் இந்தியா இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, லாஸ்ட் இதே எபிசோட்லயே எவ்வளவு டீட்டெயில்டா நம்ம போன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. பட் அட் த சேம் டைம்ஸ் கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த பிளேயர் பொசிஷன் ஷூரு நீங்க மூவிங் ஃபார்வர்ட் நினைக்கிறீங்களோ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி டீமை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். அதை பண்ணியிருந்தாங்கன்னா போன மேட்சே ஜெயிச்சிருப்பாங்க. ஈவன் தோ தே காட் அ த்ராஷிங்க. அதுதான் ஹானஸ்டி. இப்ப ஹோபார்ட்டுக்கு வருவோம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, ஓவராலா வந்து 14 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஹோல் ஹிஸ்டரியில ஒரு மேட்ச் வாஷ்ட் அவுட். இங்க ஆஸ்திரேலியால பாருங்க, அதுதான் பிரச்சனை. ஆஸ்திரேலியால 13 மேட்ச்ல பாருங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 6 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 157, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 151. இது என்ன நீங்க சூஸ் பண்ணுவீங்க? அங்கதான் வந்துட்டு ஆஸ்திரேலியால என்ன உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி சிமிலரா இருக்கும் போது எந்த பிச்சில் பவுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், எந்த பிச்சு ஸ்பின் எடுக்கும், எந்த பிச்சு பவுன்ஸ் லோயர் சைடு இருக்கும், எந்த பிச்சு பவுன்ஸ் ஹையர் சைடு இருக்கும், அது வந்து கான்குவயர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்திரேலியால. அதுதான் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். கோஸ்டல் ஏரியா பயங்கரமா திரும்பும், ஹை வெல்ட் மார்க் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியா கணக்கு எடுத்துடலாம், ஒன்னு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம். ஆஸ்திரேலியால டு பி வெரி வெரி கிளியர். தட் இஸ் ரீசன் வின்னிங் சீரிஸ் இன் ஆஸ்திரேலியா. ஏன் எல்லாரும் சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா போய் தோக்கடிச்சு பாருங்க அப்படின்னு ஏன் சொல்லுவாங்க? இந்த ரீசன்னாலதான். கண்டிஷனை கான்குவயர் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டங்க. இப்ப இங்க பாருங்க, சீமர்ஸோட எக்கானமி 8.3, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.7. சீமர்ஸ் 70% விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 30% விக்கெட் எடுத்திருக்காங்க. சீமர்ஸ் ஆர் பிக்கிங் அப் விக்கெட் எவ்ரி 17.8 பால்ஸ், ஸ்பின்னர்ஸ் ஆர் பிக்கிங் அப் விக்கெட் எவ்ரி 18.5 பால்ஸ். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு உங்க மைண்ட் செட் ரீட் பண்றேன். நீ என்ன சொல்ல வர நீ? ஹர்ஷதீப் சிங் ஆடணும்ன்ற தானே? ஆட மாட்டாங்க. கண்டினியூ பண்ணுங்கன்னு நீங்க சொல்றீங்க, நான் கண்டினியூ பண்றேன். அதனால வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும்? நானும் நீங்க எனக்கு பிரதர் மாதிரி. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 213 for 4. ஆஸ்திரேலியா vs இங்கிலாந்து in 2014. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 202 for 8. வெஸ்ட் இண்டீஸ் vs ஆஸ்திரேலியா ரீசென்ட்லி in 2022. ஹையஸ்ட் சேஸ் பாத்தீங்கன்னா 180 for 4 in 19 overs. the T20 World Cup அயர்லாந்து vs ஸ்காட்லாந்து. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்பதான் கேட்பீங்க, என்னடா எல்லாம் ஹையஸ்ட் 212 202. மோஸ்ட் வால்யூம் ஆஃப் த மேட்சஸ்லாம் பாத்தீங்கன்னா 127 ஆல் அவுட், 110 ஆல் அவுட், 139 ஆல் அவுட். ஆஸ்திரேலியால எப்பவுமே இதே மாதிரிதான் இருக்கும். இப்ப பிக் பேஷ பார்த்து ஏமாறாதீங்க. பிக் பேஷும் வேற. நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க, குமுலேட்டிவ் ஸ்டாட்ஸ் எடுக்கும்போது பிக் பேஷையும் சேர்த்துருவாங்க. பிக் பேஷ சேர்க்கவே சேர்க்காதீங்க, அது வேற மாதிரி இருக்கும் பிக் பேஷ் உங்களுக்கு. இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா என்னோட கணக்குப்படி 175 இஸ் த வின்னிங் ஸ்கோர் என்ன பொறுத்த வரைக்கும். பவர் பிளேல அதே தியரி தான். இது ரொம்ப ஈஸி. ஆஸ்திரேலியா 45 ஃபார் 1 10 ஓவர்ல, 75 ஃபார் 2 15 ஓவர்ஸ்ல, 120 ஃபார் 4. கடைசி 5 ஓவர்ல 55 வந்துடும். 175 வந்தீங்கன்னா யூ காட் a massive chance to win. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இங்க வின் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் ஆஃப் பேட்டிங். 8 ஓவர்ல கேம் முடிஞ்சிடும். 8 ஓவர்ஸ் ஆஃப் பேட்டிங், 8 ஓவர்ஸ் ஆஃப் போலிங். அந்த பேசர் ரெண்டு டிபார்ட்மெண்ட்லயும் எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நீங்க இன்னைக்கு மேட்ச் பார்த்திருப்பீங்க. இந்த சைடு பவுண்டரிஸ்ல 20 யார்டு முன்னாடி நிக்கிறாங்க ஃபீல்டர்ஸ். நீங்க பாத்தீங்களா இல்லையா? இப்ப ஆஸ்திரேலியாவில் பேட்டிங் ஆடும்போது 20 யார்டு முன்னாடி நிக்கிறாங்க. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், 20 யார்டு முன்னாடி நிக்கிறாங்கன்னா சைட் பவுண்டரிஸ் எவ்வளவு பெருசா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு தெரிச்சுலாம் ஓடாது உங்களுக்கு. அப்படிங்கும் போது யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் bowlers ஆர் நீடட் ஃபார் திஸ். இன்னொன்னு தான் கேட்பாங்க,
என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்ப குல்தீப் வந்து ஷார்ட் ரிலைன்ஸ் தானே போடுறாங்க. ஷார்ட் ரிலைன்ஸ் போட்டா பால் நின்னு நல்லா வரும் இடுப்புக்கு, பின்னாடி போய் குமரிடுவாங்க. சோ நீங்க கேன்பரால குல்தீப்ப ஆடியே ஆகணும்னு சொன்னதுக்கு காரணம் நேச்சர் ஆஃப் த விக்கெட். அடிலைட்ல ஒரு ஆடியே ஆகும். யூ ஹேவ் டு நோ வேர் டு மேக் யூஸ் ஆஃப் ஹிம். இப்ப அவங்க இப்ப நான் இப்ப என்னோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவேன். தட் இஸ், இப்ப நீங்க கேட்பீங்க, ஓ அப்ப நீங்களும் ராணாவை வந்துட்டு கையே வைக்க மாட்டீங்க, அவர் ஆடத்தான் ஆடுவாரு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு மேட்ச் 4 விக்கெட், ஒரு மேட்ச் டீம் கஷ்டமா படும்போது 35 ரன் அடிச்சிருக்காருங்கும் ரன் போது அடிச்சிட்டாரு. என்ன பொறுத்த ம். வரைக்கும் யூ டிசர்வ் டு கீப் ஹிஸ் பிளேஸ். அதுல என்ன பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன் ஹஸ் காட் தேர் ஒப்பீனியன். ஸோ இந்தியாஸ் டீம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒரு சேஞ்ச் தான் இங்க பண்ணணும். தட் இஸ் ஹர்ஷதீப் சிங் வாக்கிங் இன் பிளேஸ் ஆஃப் குல்தீப். ஸோ அவங்க பிளேயிங்ல வில் பி அபிஷேக், கில், திலக் வர்மா, ஸ்கை, சஞ்சு சாம்சன், டூபே, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங், பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இன்னொன்னு நான் சொன்ன அந்த பேட்டிங் ஆர்டர்ல போகணும். சரி, ஸ்கை 3 ஆடுறாருன்னா பரவாயில்ல, திலக் ஹாஸ் டு பேட் நம்பர் 4 ஆர் திலக் ஹாஸ் டு பேட் நம்பர் 3 அண்ட் ஸ்கை ஹாஸ் டு பேட் நம்பர் 4. இதுல எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? the batting order as well as the playing 11 what I has given when I described about the conditions in detail, இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல வெளியில இருக்கிறவங்க யாராவது உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்களா? நான் ஒத்துக்கிறேன். ஒண்ணே ஒண்ணு, அக்சர் பட்டேலுக்கு வந்து கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. அப்படியா இருந்தா வாஷிங்டன் சுந்தர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். அது ஒரு பாயிண்ட். மற்றபடி நீங்க சொன்னது ஒத்துக்கிறேன். பட் அவங்க வந்து இந்த தோல்வியெல்லாம் எங்களை அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சேம் டீம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பீடா பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அதே தான். லெஃப்ட் ஹேண்டர்னா அபிஷேக் சர்மா அவுட் ஆனா திலக் வர்மா வரலாம், கில் அவுட் ஆனா சூரியகுமார் யாதவ் வரலாம். அதான் நான் சொல்றேனே, அது ஸ்ட்ரெயிட் ஸ்வாப்பா இருக்கும். ஈஸி ஸ்வாப், இன்டெலிஜென்ட் ஸ்வாப் நீங்க சொன்னது. அக்ஷர் பட்டேல் ஒருவேளை நிகில்னால ஆடலன்னா வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்டர். வாஷிங்டன் சுந்தர் கேன் ஆல்சோ பி ப்ரொமோட்டட் அப் இன் த ஆர்டர். வாஷிங்டன் சுந்தர் கேன் ஆல்சோ டூ த கைண்ட் ஆஃப் த்ரஸ்ட் வாட் அக்ஷர் பட்டேல் ஹாஸ் given in the past and has been doing it in the present as well. And Washington Sundar, in my opinion, is a very good bowler. Even though he bowls with a different arm, he's a very good bowler. He can do the same இம்பாக்ட் ஆர் டேமேஜ் வாட் அக்ஷர் பட்டேல் டஸ். அக்ஷர் பட்டேலே பெருசா 4 for 21 போலர் கிடையாது. ஒரு ஸ்டெடி போலர், ஒரு 4 ஓவர்ல 29 ரன், ஒரு விக்கெட் எடுக்கிற போலர். அதை வாஷிங்டன் சுந்தரால பண்ண முடியுன்றதுனால அக்ஷர் பட்டேல் ஆடல அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டு பி எ பிகர் ப்ராப்ளம் ஃபார் தம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ் வாட் ஐ ரிசர்ச்ட் ஆன், வி ஹவ் ஆல்சோ பிளேட் தேர் சவுத் ஆப்பிரிக்கா. வி நிறைய தடவை நான் ஆஸ்திரேலியா டூர் போயிருக்கேன். ஸோ ஹோபார்ட்லயும் வந்து பவுன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பா இருக்கும். அதனால ஐ ஃபீல் ஹர்ஷதீப் சிங் would have been an added advantage. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இன்னும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராசஸ் தான் போனாங்க. இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா then it reach a stage where unfortunately they cannot win the series. I hope that they don't want to put them in a situation like that. இப்ப ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா போன மேட்ச் ஷார்ட் ரெக்கவர் ஆக மாட்டாருன்னு நினைச்சு ஜோஷ் பலி பாடுவோம்னு சொன்னோம். அந்த ஒரு சேஞ்ச் தான் நடந்தது. ஷார்ட் வாஸ் பிட், ஸோ ஷார்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கீப் இஸ் பிளேஸ். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் இஸ் கோயிங் டு ஓபன் வித் மிச் மார்க், ஜாஷ் இங்கிலீஷ், மேத்யூ ஷா, டிம் டேவிட், மார்க்கஸ் ஸ்டானிஸ், மிச்சல் ஓவன், ஜேவியர் பார்ட்டட், எல்எஸ், கூனமன் அண்ட் ஹேசல்வுட். பிலிப்புக்கு பதில தான் வந்து ஷார்ட் வந்திருக்காரு, அவர் உள்ள வர முடியாது. ஐ டோன்ட் சி தன்வீர் சங்கா ரீப்ளேசிங் மேட் கூனமன். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஷான் அபட், எல்லிஸ் பிரில்லியண்டா போடுறாரு. ஒரே ஒரு இது என்னன்னா, உங்களுக்கு ஒருவேளை they have tempted to give Ben Darshos a go ahead of Xavier Bartlett, பட் சீரிஸ் ஒன்றும் சீல் ஆகல. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு மேட்ச் மேல போயிருக்கு, ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்கன்றதுனால ஐ திங்க் ஆஸ்திரேலியா வில் ரீடைன் தர் சேம் பிளேயிங் லெவன். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லைன்னா வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு உங்க எக்ஸ்பர்டீஸ்ல நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பீடா, அதே அதே பிள்ளைங்கள தான் போவாங்க அவங்க. இன்னொன்னு சொல்றேன், இப்ப நிறைய பேர் வந்து ஷாக் ஆவாங்க இதை கேட்டுட்டு. இப்போ வந்து எப்ப ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் இந்த மாதிரி இருக்கு, டீம்ஸ் which have chased இன்னும் ஒரே ஒரு பிக் ஸ்கோரை தவிர மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா the chase has been derailed many times because of losing wickets in the first 8 overs. if India win the toss, I don't mind India batting first. ஆனா 8 ஓவர்ல you cannot give away the game. அதனால இப்ப நீங்க வந்துட்டு இதுதான் உங்களுக்கு வின் ஃபேக்டர் அப்படின்றோம். இப்ப இப்ப பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் 8 ஓவர்னா அபிஷேக் சர்மா ட்ரெமெண்டஸ் ஃப்ரம் போன மேட்ச் அவர் ஆடின மாதிரி ஆடினா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. சுப்மான் கில் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடின மாதிரி இருந்தது.
அது என்ன கான்பிடன்ஸா இல்ல டூ மச் ஆஃப் ப்ரெஷர் ஆன் ஸ்கோரிங் ரன்ஸா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்கையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா அடிக்கிறாரா விட்டாரா அடிக்கிறாரா விட்டாரு, ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சா இருக்காரு. திலக் வர்மா இஸ் பேட்டிங் அவுட் ஆஃப் ஹிஸ் பொசிஷன். இங்க பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் இஸ் டியூ பிக் டைம். என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பிக் டைம். நீங்க வேற சொல்லிட்டே இருப்பீங்க இந்த பைசன் அடிச்சுனே தான் இருக்காரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஐ ரேட் ஜாஷ் இங்கிலீஷ் வெரி ஹைலி அப்படின்றதுனால, பிகாஸ் ஆஃப் த கன்ஃபியூஷன் தட் இஸ் கோயிங் அரௌண்ட் இந்தியா சென்டிங் சாம்சன் அட் 3 அங்கன்றதுனால அந்த 8 ஓவர்ல செட்டப் பண்ற எட்ஜ் டெஃபினட்டா ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கு. I am not sure about Arshdeep Singh playing, and Australia is coming up with a strategy of breaking the pattern, bowling Josh Hazlewood as much as possible, as long as possible early on. அப்படிங்கும்போது அந்த எட்ஜ் ஆஸ்திரேலியா இருக்கின்றதுனால ஐ ஃபீல் ஆஸ்திரேலியா will again go with a slender edge of 52-48 நான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு தடவை ஏதோ ஃப்ளூக்ல அடிச்சுட்டேன், நாங்களாம் பரம்பரை பரம்பரையா கரெக்டா சொல்றவன் இந்தியா தான் தெரியுங்களா. இல்ல இந்த மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது மீரா. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா க்ளோஸா தான் போகும். நீங்க 52 தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க, ஃபைன். போன மேட்ச் வந்து கன்வின்சிங்கா தோத்தாங்க. ஆஸ்திரேலியா வந்து அவுட் பிளேட் இந்தியா தான். பட் ஸ்டில் இந்தியா இஸ் நாட் அ பேட் டீம். நம்ம உங்களுக்கே தெரியும். இட்ஸ் நாட் அபவுட் ஆஸ்திரேலியா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவங்க இருக்கிற ரிசோர்ஸை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்றது தான் வந்து டிட்டர்மினிங் த விக்டரி. ரிசோர்சஸ் இல்லைங்கிறது எப்பவுமே இந்தியாவுக்கு இல்லை. தே ஹாவ் ஆல் த பர்சனல் டு டூ த ஜாப். அதை எப்படி அவங்க டிப்ளாய் பண்றாங்கன்றது தான். ஐ திங்க் தே வில் டூ இட் ரைட் திஸ் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீரா. அப்படியே வந்து இம்பாக்ட் பர்ஃபார்மன்சஸ் தான் யாரு அப்படின்னு சொல்லுங்க. இந்த பிச்சை பத்தி சொல்லிட்டேன். இந்த பிச்சிலையும் ஒரு 6 ஓவர் அப்படியே போகும் அப்படின்னு பும்ரா வந்து அப்படியே இன்னைக்கு போட்டாரு பாருங்க. வே பும்ரா போல்டு கொஞ்சம் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ஏர்லியான்னு பாத்தீங்கன்னா என்னடா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த பழைய பும்ரா அந்த யார்கஸ் ஒன்று விட்டாரு பாருங்க மேத்யூ ஷாட்டுக்கு. I feel Bumrah is going to be the game changer for India, and they need him very badly to strike up front. So I'm picking Bumrah from India. அங்க I'm going for Marcus Stoinis. எனக்கு என்னமோ தோணுது அவங்க ஏர்லியான விக்கெட் சுடுவாங்க, அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்து அடிப்பாருன்னு. ஸோ ஐ எம் பிக்கிங் பும்ரா ஃபார் இந்தியா அண்ட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. நீங்க வந்து உங்களோட 2 சாய்ஸை கொடுங்க. நான் வந்து அதான் மார்ச் இந்த அடிச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பா இவ்வளவு ஃபார்ம்ல இருக்கும்போது மார்ச் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கீப் கண்டினியூங் இஸ் ஃபார்ம். நீங்க தான் சொன்னீங்க பைசனை நிறுத்த முடியலன்னு. ஸோ அந்த பைசனே நான் எடுத்துடுறேன் ஒன்று. இந்தியாவில் வந்து அபிஷேக் சர்மா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஐ திங்க் ஹி வில் டூ வெல் அகெயின் ஹியர். அதனால அபிஷேக் சர்மா அண்ட் மிச் மார்ச் நான் இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்சஸ் இருக்கும் டாப் ஆஃப் தி ஆர்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. பார்ப்போம். ஸோ இவங்க தான் வந்து இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸாக இருப்பாங்கன்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் பற்றி எல்லாம் பேசியாச்சு. 52ன்னு ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் கொடுத்துருக்கீங்க ஆஸ்திரேலியாவுக்கு. எனக்கு என்னமோ இந்தியா தோணுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன அதுன்னு பார்க்கலாம். இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸையும் சொல்லிடுங்க. நான் திருப்பியும் சொல்றேன், பிகாஸ் ஐ எம் நாட் ஷூர் வெதர் இந்தியா இஸ் கோயிங் டு பிளே ஹர்ஷதீப் சிங். அதனால அந்த எட்ஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த பிச்சில் ஹோபாட்டும் பேசியா இருக்கும், பேசியா இருக்கும் ஹோபாட்ன்றதுனால நீங்க ஹர்ஷதீப் சிங் ஆடல. பும்ராக்கு பவர் பிளேல விக்கெட் விழலைன்னா ஐ எம் நாட் ஷூர் வெதர் த ஸ்பின்னர்ஸ் கேன் ரியலி கம் இன் டு த பிக்சர் அண்ட் ரெஸ்கியூ தம். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இவங்க ஜோஷ் ஹேசல்வுட்டை இன்னும் டீகோட் பண்ணல. ஒன்னு அவரை அடிச்சு வெளியில எடுக்கணுமா 2 ஓவரோட, இல்லைன்னா சேஃபா அவரை விட்டு விட்டு 2 ஓவர் ஆடி சேஃப் அப்ரோச் இருக்கணுமான்னு ஒரு மிக்ஸ்டு இதுல இருக்காங்க. சுத்துறதா இல்ல இது பண்றதான்னு அவர் யோசிக்கிறதுக்குள்ள விக்கெட் எடுத்துடுறாரு அவரு. ஒண்ணு என்ன பண்ணு, நான் டூ அட்டை போறேன். அபிஷேக் சர்மா அந்த கேன்பரால பால் இறங்கி வந்தார் பாருங்க, அந்த ரிஸ்க் எடு. ஏன்னா இஸ் ட்ரபிளிங் மீ, ஐ வாண்ட் டு அப்செட் இஸ் ரிதம். ரெண்டாவது, ஒரு சில இது நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணு, கிரீஸ்ல டீப்பா இரு, இல்ல லெக் ஸ்டம்ப் வெளியே நில்லு, இல்ல ஆஃப் ஸ்டம்ப் வெளியில போ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஸ்ட் ஆன் த போலர்ஸ் வேர் வில் ட்ரை அண்ட் கெட் யூ அவுட், அந்த மாதிரி பண்ணி அவனை விக்கெட் எடுக்க விடாம பண்ணு அப்படின்னு அதை பண்ணணும் சேஃபஸ்ட் அப்ரோச். ஸோ அந்த ஒரு பேசிக் திங்கால வேறு ஜோஷ் ஹேசல்வுட்டுக்கு ஆன்சரே இல்லைன்றதுனால தான் இந்த ஸ்லெண்டர் எட்ஜை கொடுத்துருக்கேன். If they find a way to get the better of Josh Hazlewood, point number 1. Second thing, if they play Arshdeep Singh, which I 100% believe will strike up front in Hobart pitch, he will cherish bowling their seam movement. 2 பக்கமும் போகும் முதல் 6 ஓவர்ல. அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் சொன்னது கண்டிப்பா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. மாறினா I'll be the happiest person. One thing is it is India, and the second thing is you have always been right whenever you make a call. பாப்பா என்ன நடக்குதுன்னு, இந்த மேட்சை தோத்தாங்கன்னா they won't have a chance to win the series. The best thing they can end up is go on and draw the series. That is what really you want. That is what really not you really see as an achievement. And let us wish that India can turn the tables around.
We will come back and do a review on what the score line reads after the end of the game with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.